அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியினுடைய பலன்களை நம்ம உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறோம். நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது கடந்த கொரோனா காலத்துல நம்ம பார்த்திருப்போம். இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தினால் மட்டுமே நம்ம எதிர்காலத்திலையும் சிறப்பான ஆரோக்கியத்தை பெற முடியும். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இதுல பார்த்தீங்கன்னா, ஹெல்த் சேலஞ்சஸ் நமக்கு இப்ப என்ன இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கை முறை இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல மாறி இருக்கு. நம்முடைய உணவு பழக்கங்கள் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சரா மாறி இருக்கோம். மன அழுத்தம் அதிகமா இருக்கு. லேக் ஆஃப் எக்ஸர்சைஸ், செடன்டரி லைஃப் ஸ்டைலு, அதுக்கப்புறம் நம்முடைய உணவு, காற்று, நீர் எல்லாமே மாசுபட்டிருக்கு. இதனால பல சேலஞ்சஸ் நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நோய்கள் தொற்று நோய்கள், தொற்றாத நோய்கள்லாம் பெருகிட்டே இருக்கும். தொற்று நோய்கள், கேன்சர், மெட்டபாலிக் டிஸார்டர்ன்னு சொல்லக்கூடிய டயபெட்டிக் போன்ற நோய்கள், ஹார்ட் ப்ராப்ளம், ஆட்டோமின் டிஸார்டர் போன்ற பல பிரச்சனைகள் இப்ப பெருக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முழுமையான தீர்வு இன்னைக்கு இல்ல. அதனால மக்கள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுபோல இந்த மெடிசின் எடுக்கும்போது அது ட்ரக் ரெசிஸ்டன்ஸ்ங்கிற ஒரு பெரிய பிரச்சனைக்கு நம்ம இன்னைக்கு மீட் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரக் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது கிருமிகளுக்கு எதிராக எந்த ஒரு மருந்தும் வேலை செய்வதில்லை அப்படிங்கிறது தான். உலக சுகாதார நிறுவனம் இதை மிகப்பெரிய அளவுல இதுக்கான இதை எடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னா, ட்ரக்க பயன்படுத்தக்கூடிய முறைகள்ல சில கண்டிஷன்லாம் குடுத்துட்டு இருக்காங்க. தேவையில்லாதவங்களுக்கு ட்ரக் குடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ, இந்த ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக எந்த நோய்களுக்கும் ஒரு தீர்வே இருக்காது அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும். அதுபோல மருந்து கம்பெனிகளும் இந்த ட்ரக்ஸ தயாரிக்கிறதுல, ஆன்டிபயாட்டிக் இதெல்லாம் தயாரிக்கிறதுல பின்னடைவ அடைஞ்சிருக்காங்க. புது முயற்சிகள் அவங்க செய்யறதில்ல. காரணம் என்ன? அவங்களுக்கு லாபம் கிடையாது இது. ஸோ, அந்த வகையில பார்க்கும்போது, நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறது, நம்மளை காப்பாத்த போறது, நம்முடைய இம்யூனிட்டியினுடைய ஹெல்த் தான். அப்ப இந்த இம்யூனிட்டிக்காக நம்ம இன்னைக்கு ஏதாவது முறைகள வச்சிருக்கோம் அப்படின்னா, கிடையவே கிடையாது. இதற்கான எந்த ட்ரீட்மெண்ட் மெத்தடும் கிடையாது. இப்ப இந்த இம்யூனிட்டிய பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதனுடைய வேலைகளை தெரிஞ்சுக்கணும். இம்யூனிட்டி நம்ம உடம்புக்குள்ள ஏற்படக்கூடிய சேலஞ்சஸ், வெளியிலிருந்து வரக்கூடிய சேலஞ்சஸ், இந்த மாதிரியான சவால்களை எதிர்த்து, அதை கண்டுபிடித்து, அழித்து, பதிவுகளை ஏற்படுத்திக் கொண்டு, மறுபடியும் சமநிலைக்கு வரக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. ரெகக்னைஸ், ரெஸ்பாண்ட், ரிமெம்பர், ரெகுலேட் அப்படிங்கிற 4 பண்புகளை கொண்டது தான் நம்முடைய நோய் சக்தி. இந்த 4 பண்புகள்ல எது குறைந்தாலும் நமக்கு நோய் வரும். இந்த நோய் சக்தியினுடைய வேலைகளை பார்க்கும்போது, வேலை ஃபைட்டிங். வைரஸ், பாக்டீரியா, பங்கஸ், பாராசைட் போன்ற செல்களை வெளியிலிருந்து வரக்கூடிய சேலஞ்சஸை அவாய்ட் பண்றது, அதை அழிப்பது முக்கியமான வேலை. அடுத்து உள்ளே ஏற்படக்கூடிய கேன்சர் செல்லுகளை அழித்து நம்ம காப்பாத்துறதும் நோய் எதிர்ப்பு சக்தி தான். அடுத்ததாக ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும் உடம்புல. ஆக்சிடேஷன், துருப்பிடிக்கிற தன்மை நடத்திட்டு இருக்கோம். இந்த செல் டேமேஜ், ஆர்கான் டேமேஜை உற்பத்தி செய்யும். இதை தடுக்கக்கூடிய ஆற்றல், ஃப்ரீ ரேடிக்கலை குறைக்கக்கூடிய ஆற்றல் நோய் எதிர்ப்பு சக்தி தான் இருக்கு. அடுத்து ரீஜெனரேஷன், புதுப்பிக்கிறது, செல்களை புதுப்பிக்கிறது. வளர்சிதை மாற்றத்தில் மிகப்பெரிய பங்கு. காயங்கள் இருந்தால் அதை சீர் செய்யக்கூடிய ஆற்றல் எல்லாமே, பழுதடைந்த உறுப்புகளை புதுப்பிக்கிறது எல்லாமே நோய் சக்தியினுடைய வேலை தான். அடுத்து டீடாக்சிஃபிகேஷன், ஒவ்வொரு செல்ல இருந்து கழிவை நீக்கிறது. கழிவு தேக்கம்தான் நோய், கழிவு நீக்கமே ஆரோக்கியம். ஸோ ஒவ்வொரு செல்ல இருந்து கழிவை நீக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் படைத்தது நோய் எதிர்ப்பு சக்தி. அடுத்து முக்கியமா ஹார்மோனலை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஆற்றல் நோய் எதிர்ப்பு சக்தி தான் இருக்கும். நோய் சக்தியினுடைய இந்த ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணக்கூடிய முறையின் மூலமாகத்தான் நம்ம தைராய்டு போன்ற பல பிரச்சனைகளிலிருந்து நம்ம வெளிவர முடியும். ஸோ இந்த 5 வேலைகளையும் சிறப்பாக செய்யக்கூடிய நோய் சக்தி குறைப்பட்டால் நமக்கு நோய் வரும். இந்த நோய் சக்தியினுடைய பண்புகள்ல 2 பண்புகள் உண்டு. ஒன்று ஹைப்பர் ஆக்டிவ், ஓவர் ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஹைப்பர் ஆக்டிவ், அண்டர் ஆக்டிவ் இம்யூனிட்டின்னு சொல்லக்கூடியது. ஹைப்பர் ஆக்டிவ் இம்யூனிட்டி அப்படிங்கிறது நம்முடைய இம்யூன் சக்தியானது பல நிலைகள்ல தேவையில்லாம அதிகமா வேலை செய்யறது மூலமா ஏற்படக்கூடிய பிரச்சனை, அதன் மூலமாக ஏற்படக்கூடிய நோய்கள், ஆஸ்துமா, அலர்ஜி, ஆட்டோமின் நோய்கள் எல்லாமே அதை சார்ந்தது. அடுத்து ஹைப்பர் ஆக்டிவ் இம்யூனிட்டி அப்படிங்கிறது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி வேலை செய்யாத ஒரு நிலை, மந்தமான நிலையை குறிக்கும். ஸோ இதுல தொற்று நோய்கள், கேன்சர் போன்ற பல நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 2 நிலையிலையும் நம்ம பார்க்கும்போது இம்யூனிட்டியை பேலன்ஸ் செய்யணும், இம்யூனிட்டியை ரெகுலேட் பண்ணணுங்கிறது தான் முக்கியமானது. அப்போ பேலன்ஸ்டு இம்யூனிட்டி தான் ஒரு ஆரோக்கியமான இம்யூனிட்டி. ஸோ அந்த பேலன்ஸ் இம்யூனிட்டியை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சியினுடைய பலன்களை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். 1949
டாக்டர் செர்வுட் லாரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர் மிகப்பெரிய ஒரு இம்யூனாலஜிஸ்ட். நியூயார்க் யூனிவர்சிட்டியில மிகப்பெரிய பொறுப்புல இருக்காரு. அவர் வந்து இம்யூனிட்டியில பல ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஒரு டிபி பேஷண்ட் வந்து டாக்டர் செர்வுட் லாரன்ஸை பார்க்க வர்றாரு. அவருக்கு வந்து டிபி முத்த நிலையில இருக்கு. அந்த ரிசல்ட் எல்லாம் பார்த்த அப்புறம் அவருடைய உடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிந்த நிலையிலும் சக்தி இல்லாத இருக்கிறதுனால முதல்ல வந்து பிளட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரோக்கியமான நபரை கூப்பிட்டு அவருடைய அந்த பிளட் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி உள்ள நபர்கிட்ட இருந்து பிளட்டை இவருக்கு கொடுக்குறாரு. இப்போ இந்த பிளட்டை பெற்ற அந்த நபர் வந்து ஒரு வாரம் கழிச்சு வந்து டாக்டர் செர்வுட் லாரன்ஸை பார்க்குறாரு. இந்த டிபி பேஷண்ட் இப்போ அவர் செக் பண்ணும்போது டிபி நெகட்டிவ் காட்டுது. டாக்டர் மிகப்பெரிய ஆச்சரியம். அவர்கிட்ட விசாரிக்கிறாரு, வேற ஏதாவது பொருள்கள் உணவுகள் எடுத்தியா அப்படின்னு பார்க்கும்போது, இல்லை அன்னைக்கு பிளட் மாத்தினதோட சரி வேற எதுவும் செய்யலை அப்படிங்கிறாரு. டாக்டர் ஒரு விஷயம் புரியுது, இதுல அந்த பிளட் கொடுத்தவரை கூப்பிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்கும்போது அவர் ஏற்கனவே டிபி வந்து சரியானவர். அப்போ அவர் டிபி வந்து சரியானவருடைய உடம்புல டிபி கிருமிகளை எதிர்த்த ஏதோ ஒரு பதிவு இருக்கு. அந்த பதிவு ரத்தத்தின் மூலமாக இவருக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது டாக்டர் செர்வுட் லாரன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அவர் அதுக்கு அந்த மாதிரி மாறின ஒரு மூலக்கூறுக்கு இல்லை ஒரு பதிவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்னு பேர் வச்சார். டிரான்ஸ்ஃபர்னா மாற்றப்பட்டது, ஃபேக்டர்னா உண்மை. ஒரு உண்மை மாற்றப்பட்டதுங்கிற அடிப்படையில் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்னு பேர் வச்சார். ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து பிளட்ல இருந்து வெள்ளை அணுக்கள்ல இருந்து டயலிசபிள் லுக்கோசைட் அப்படிங்கிற ஒரு அடிப்படை மெத்தடில் இப்போ வெள்ளை அணுக்கள்ல இருந்து அந்த மெமரி மாலிகுல்ன்ற ஒரு விஷயம், அதாவது எது நோய் சக்தியை மாற்றுகிறதோ அந்த இம்யூன் இன்டெலிஜென்ஸ் மூலக்கூறை மட்டும் பிரித்து எடுக்கிற ஒரு முறையை கையாண்டு அந்த மாதிரி எடுத்து பல பேருக்கு கொடுத்து மிகப்பெரிய ரிசல்ட் எல்லாம் எடுத்தார். ஸோ இந்த அடிப்படையில் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் மெத்தட் அவர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குரோனிக் டிசீஸ் எல்லாம் ஈஸியாக குணப்படுத்த முடியுங்கிறதையும் இது சார்ந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படிங்கிற ஏகப்பட்ட கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடந்த காலங்கள் அது. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, ரத்தத்திலிருந்து மாற்றப்படுவதனால அது சார்ந்த நோய்களும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால இதை வந்து கமர்ஷியலாக எதையும் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் 1974 டாக்டர் எஃப்ரைன் டியாஸ், அதுக்கப்புறம் டாக்டர் வில்லியம் ஜூனியர், இந்த 2 பேருமே ஹியூமன் கொலஸ்ட்ரத்தில் அந்த மாதிரி மூலக்கூறு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அது ஒரு உறுதிப்படுத்துறாங்க. ஸோ ஹியூமன் கொலஸ்ட்ரம் அப்படிங்கிறது தாய்ப்பால், சீம்பால், அது வந்து கிடைக்காது நமக்கு. அதனால இது பெரிய அளவில் சக்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவு ஆராய்ச்சி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதில் டாக்டர் வில்லியம் அண்ட் டாக்டர் பாட்டாக் அப்படிங்கிறவங்க 1989 பசுவோட சீம்பாலில் இந்த மாதிரி நம்முடைய நோய் சக்தியை மேம்படுத்தக்கூடிய அறிவு மூலக்கூறு இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி முட்டையினுடைய மஞ்சக்கருவிலையும் இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கண்டுபிடிப்பு தான் ஒரு மிகப்பெரிய நோய் சக்தியினுடைய மேலாண்மையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திச்சு. ஸோ இதை அவங்க வந்து இந்த ரிசர்ச் அவர் சப்மிட் பண்ணி மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைந்த உடனே 1998 இந்த விஷயத்தை டாக்டர் டேவிட் லிசாம்பி ஒரு லைப்ரரியில் இந்த ஆர்டிக்கல்ல இந்த டெஸ்ட்டை பற்றிய விஷயங்கள், இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவுகள்லாம் பார்க்குறாரு. ஸோ அவருக்கு ஒரு எண்ணம் உதயமாகுது. இது வரைக்கும் உலகத்தில் நோய் சக்தியை மேம்படுத்தக்கூடிய துணை உணவுகளே கிடையாது, நோய் சக்திக்கு அறிவு கொடுக்கக்கூடிய துணை உணவுகள் கிடையாது. நம்ம அதை பேட்டன் ரைட் வாங்கி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆராய்ச்சியாளர்களை அணுகி அதற்கான பேட்டன் ரைட்டை வாங்கி 1998 டேவிட் லெசாம்பி அவர்கள் அதை ப்ராடக்டாக வெளியே கொண்டு வர்றாரு. அதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்னு பேர் வைக்கிறார். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டரை வந்து எடுக்கிற முறை வந்து பசுவோட சீம்பால், முட்டையோட மஞ்சக்கருவிலிருந்து எடுத்தப்படுகிறது. அப்போ நம்ம இங்கே ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கணும். தாயினுடைய சீம்பாலில் இந்த கொலஸ்ட்ரால் சொல்லக்கூடியதில் வந்து விட்டமின்ஸ், மினரல், வாட்டர், ஃபேட்டு, கார்போஹைட்ரேட்டு, இம்யூனோகுளோபின், செலைட் குரோத் ஹார்மோனு, டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் எல்லாமே இருக்கு. அதேவேளை பசுவோட சீம்பால்லையும் இது இருக்கும். எல்லா பாலூட்டிகள்லையும் இருக்கும். மஞ்சள் கருவில இருந்து இருக்கக்கூடிய மஞ்சள் கருவிலையும் இது இருக்கும். அதாவது கோழியுடைய முட்டையில இருக்கக்கூடிய மஞ்சள் கருவிலையும் இது எல்லாமே இருக்கும். ஸோ இதுல முக்கியமா வந்து டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் தான் வந்து நோய் சக்தியை மேம்படுத்தக்கூடிய மூலக்கூறு, அறிவு மூலக்கூறு. இதை வந்து போர்லைட் நிறுவனம் எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, பசுவோட சீம்பால்ல இருந்தும் முட்டையோட மஞ்சக்கருவில இருந்தும் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் முறையில பிரிச்சு எடுக்கிறாங்க. ஸோ இதுல வந்து அந்த பசுவோட சீம்பால், முட்டை மஞ்சக்கருவில இருந்து எடுக்கப்படுறதுனால அந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படிங்கிற மூலக்கூறையும் நானோ ஃபேக்டருங்கிற மூலக்கூறு மட்டுமே பிரிச்சு எடுப்பாங்க. ஸோ
இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் மூலக்கூறுகள் ஒரு மம்மல்ல இருந்து இன்னொரு மம்மலுக்கு, அதாவது ஒரு ஜீவராசிகிட்ட இருந்து இன்னொரு ஜீவராசிக்கு மாற்ற முடியும். ஒரு பறவைகிட்ட இருந்து இன்னொரு ஜீவராசிக்கு மாற்ற முடியும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம கூட நெருங்கி இருக்கக்கூடிய மிருகங்களான பசு, அதே மாதிரி இந்த கோழி, இதனுடைய நோய் சக்தி நமக்கு நல்ல பொருந்துங்கிற அந்த அடிப்படையில முழுமையான இந்த ஆராய்ச்சியினுடைய வெற்றியின் காரணமாக இன்னைக்கு நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் சீம்பால்ல, பசுவின் சீம்பால்ல இருந்து முட்டையோட மஞ்சக்கருல இருந்து பவர் லைஃப் ரிசர்ச் நிறுவனத்தின் மூலமாக கிடைக்குது. ஸோ இந்த பவர் லைஃப் ரிசர்ச்சுக்கு கொடுக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் என்னெல்லாம் செய்யும் அப்படின்னா, நமக்கு ஏதாவது தாக்குதல் ஏற்படும் போது, சேலஞ்சஸ் வரும்போது அதை சிறப்பாக ரெகக்னைஸ் பண்ணி, அதுக்காக ரியாக்ட் பண்ணி, அதை அழிக்கக்கூடிய மூலக்கூறுகளை நம்முடைய நோய் சக்தியுடைய செல்கள் ப்ரொடியூஸ் பண்ணி, அதை அழித்து, அதை ரிமெம்பர் பண்ணி, அந்த விஷயத்தை வெள்ளை அணுக்கள்ல, பி செல்லாம் பதிவு ஏற்படுத்தி, பின்னால் அந்த பிரச்சனைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியானது ரெகுலேட் ஆகி பழைய நிலைக்கு அந்த ஆர்கான், பாதிக்கப்பட்ட ஆர்கான்களை புதுப்பிக்கிறது, இதெல்லாமே செய்யக்கூடியதாக இருக்கும். ஆக இந்த விஷயங்கள் வந்து நோய் சக்தியை மேம்படுத்தக்கூடிய டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் மூலமாக நமக்கு கிடைக்குது. டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் வந்து நம்ம இம்யூனோ மாடுலேட்டர்னு சொல்லுவோம். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது மிக மிக ஒரு சிறப்பான விஷயம். நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கு அப்படின்னா, டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் சீம்பால்ல இருந்து முட்டையோட மஞ்சள் எடுக்கப்பட்ட அந்த மூலக்கூறுகளுக்கு, இம்யூன் இன்டெலிஜென்ஸ் மெமரி மாலிகூல்களுக்கு இருக்கு. ஸோ ஒரு ஜீவராசியிலிருந்து இன்னொரு ஜீவராசிக்கு நம்ம இம்யூனிட்டியை மாத்துறோம். அது இம்யூன் செல்களை சக்தியூட்டி, இம்யூன் செல்லுகளுக்கு அறிவை ஊட்டி பல நோய்களை குணப்படுத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும் பொழுது நம்ம இம்யூனிட்டி எந்த அளவுக்குலாம் டெவலப் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, நேச்சுரல் இன்ஃபெக்ஷன் மூலமாக டெவலப் ஆகும். நீங்க ஒரு கிருமிகளை சந்திக்கிறீங்க, அதை உங்க இம்யூனிட்டிக்கு ஹேண்டில் பண்ணுது, காய்ச்சல் வரும், உடல் வலி வரும், அதுக்கப்புறம் டெவலப் ஆகி உங்களுடைய இம்யூனிட்டியே அதை சீர் செய்யும். அதனாலதான் ஒரு முறை அம்மை வந்தவங்களுக்கு மறுபடியும் அம்மை வராது. ஸோ ஒரு கிருமியை சந்தித்த பின்னாடி ஏற்படக்கூடிய மெமரி மாலிகுல் மறுபடியும் அந்த கிருமி வராமல் தடுக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் பயன் இருக்கு. அடுத்து தடுப்பூசி. எட்வர்ட் ஜென்னர் ஏற்கனவே நமக்கு பார்த்துருப்போம். தடுப்பூசியை கண்டுபிடிச்சாரு. கவுபாக்ஸ் மூலமாக அவருக்கு கிடைச்ச ஒரு அனுபவத்தை வச்சு சிக்கன் பாக்ஸ் பெரியம்மைக்கு தடுப்பூசியை கண்டுபிடிச்சு இன்னைக்கு உலக அளவில் அந்த பெரியம்மை தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இது எட்வர்ட் ஜென்னருடைய 1796 ஆராய்ச்சியினுடைய மிகப்பெரிய பலன். அதுக்கப்புறம் நடந்தது தான் 1998 போர் லைஃப் ரிசர்ச் வந்து நமக்கு கொடுத்த டாக்டர் செர்வுட் லாரன்ஸனுடைய ஆராய்ச்சியின் அடிப்படையிலான டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் நமக்கு வந்து தாய்ப்பால், மனித தாய்ப்பால் இருந்து எடுக்க வாய்ப்பு இல்லை. அதனால பசுவோட சீம்பால், முட்டையோட மஞ்சள் வந்து எடுக்கிறோம். அது நம்ம கூடவே இருக்கிறதுனால நம்ம சந்திக்கக்கூடிய அனைத்து கிருமிகளையும் சேலஞ்சஸையும் சந்திக்கக்கூடியது. இது நமக்கு சிறப்பாக பொருந்துது. இப்போ டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் மனித குலத்துக்கு கிடைத்த அற்புதமான ஒரு நோய் சக்தி மேம்படுத்தக்கூடிய அறிவு மூலக்கூறு. இதை கண்டுபிடித்த டாக்டர் செர்வுட் லாரன்ஸ், மனித சமுதாயத்தை கொடுத்த டேவிட் லிசாம்பி அவர்களுக்கு நம்ம நிச்சயமாக நன்றி செலுத்தோம். இது பல பேருக்கு தெரியாது. தெரிந்த வகை இதனுடைய பலனை கொரோனா காலங்கள்லையும் சரி, மற்ற குரோனிக் ப்ராப்ளங்களையும் அதை எடுத்துக்கிட்டு மிகப்பெரிய பலன்களை அடைஞ்சிட்டு இருக்காங்க. இதை நம்ம தெரிஞ்சு கொள்வதற்கும் இதை அறிவதற்கான விஷயங்களை இந்த வீடியோ யார் உங்களுக்கு அனுப்புனாங்களோ அவங்களை தொடர்பு கொள்ளுங்க. முழுமையான விளக்கங்களையும் இந்த பொருட்கள் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்களை எப்படி வாங்க முடியும்னு அவங்கள சொல்லுவாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் நோய் எதிர்ப்பு சக்தியை பேலன்ஸ் பண்ணக்கூடிய, சமநிலைப்படுத்தக்கூடிய, நோய் எதிர்ப்பு சக்திக்கு அறிவு கொடுக்கக்கூடிய மூலக்கூறுகள் அடங்கிய ஒரு ப்ராடக்ட் சப்ளிமெண்ட். இதில் ஒரு 60 கேப்சூல் இருக்கும். இதை எடுக்கும் பொழுது நமக்கு நோய் சக்தி மேம்படும். பிறந்த குழந்தையிலிருந்து யார் வேணால் இந்த ப்ராடக்ட் எடுக்கலாம். பக்க விளைவில்லாத ஒரு பயோடெக் ப்ராடக்ட், இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். ஸோ இது யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா, பிரெக்னன்ட் உமன் எடுக்கலாம், குழந்தைங்க எடுக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கலாம், யங் பீப்புள் எடுக்கலாம், மேரிடு கப்புள் எடுக்கலாம், ஓல்டு பீப்புள் எடுக்கலாம், சிக் பீப்புள் எடுக்கலாம். ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஒரு அற்புதமான ப்ராடக்ட், ப்ரிவென்ஷனுக்கு ஒரு அற்புதமான பொருள் டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர். நோய் வந்த நிலையிலையும் எடுக்கலாம், காம்ப்ளிகேஷன் நோயினுடைய ஒரு பக்க விளைவுகளுக்கும் எடுக்கலாம். வேறுபட்ட பொருள்களை தெரிந்து கொண்டு நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுல எங்களுடைய ஒரு நோக்கம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.